வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய மண்ணின் வீர திருமகன் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை நமக்கு தந்தவர், ஆங்கிலேயர்களை தன் வீரத்தால் அதிரச் செய்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வீர வரலாற்றை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவிற்கு ஆயுதம் ஏந்தி சுதந்திரம் பெற்றுத்தர முடியும் என்று உலகிற்கு நிரூபித்த அந்த புரட்சியாளர் அவர்களோட வாழ்க்கை பயணத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேதாஜி அவர்கள் 1897 வருஷம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி ஒடிஷாவின் கட்டாக் நகரில் பிறந்தார். இவரோட தந்தை ஜானகிநாத் போஸ் ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர். சின்ன வயசுல இருந்தே சுபாஷ் சந்திர போஸ் கல்வியில் அதீத ஆர்வம் கொண்டவர். விவேகானந்தர் அவர்களோட கொள்கைகளும் தேசப்பற்றும் அவரிடம் ஊற்றெடுத்தது. தன்னோட அப்பாவோட விருப்பத்திற்காக லண்டன் சென்று உலகின் மிக கடினமான ICS தேர்வில் 4வது இடத்தை பிடிச்சு வெற்றி பெற்றாரு. ஆனால் இந்தியர்களை அடிமைப்படுத்தும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழே வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பதவியை ஒரு துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாரு. இதுதான் நேதாஜி அவர்களோட முதல் புரட்சி. இந்தியா திரும்பிய சுபாஷ் சந்திர போஸ் தேசப்பந்து சித்தரஞ்சன் தாஸை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டாரு. காங்கிரஸில் இணைஞ்சு தீவிரமாக பணியாற்றவும் ஆரம்பிக்கிறாரு. 1938 மற்றும் 1939 வருஷங்களில் 2 முறை காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காந்தியடிகள் அகிம்சை முறையில் போராட விரும்பினார். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் ரத்தம் கொடுத்தால்தான் சுதந்திரம் கிடைக்கும் என்ற தீவிர நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். இந்த கொள்கை மாறுபாடுகளால் காங்கிரஸிலிருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை தொடங்கினார். 2ஆம் உலக போரின் போது ஆங்கிலேயர்கள் அவரை வீட்டு சிறையில் வைத்தனர். ஆனால் அங்கிருந்து மாறுவேடத்தில் தப்பித்து ஆபத்தான பயணங்கள் மேற்கொண்டு ஆப்கானிஸ்தான், ரஷ்யா வழியாக ஜெர்மனி சென்றார். அங்கு ஹிட்லரை சந்தித்து இந்தியாவின் விடுதலைக்கு ஆதரவு கேட்டார். அதுக்கப்புறமா ஜப்பான் உதவியோட சிங்கப்பூரில் இந்திய தேசிய இராணுவத்தை, அதாவது இந்தியன் நேஷனல் ஆர்மி மாபெரும் சக்தியாக மாற்றினார். டெல்லி சலோ என்று முழங்கிக் கொண்டு தனது இராணுவத்தோட இந்தியா நோக்கி புறப்பட்டார். இவரோட இராணுவத்தில் பெண்களுக்காக ஜான்சி ராணி படை என்ற தனிப்பிரிவையுமே உருவாக்கினார். 1945 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதியில் தைவானில் நடந்த ஒரு விமான விபத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மறைந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இந்த விபத்து நடந்ததா, நேதாஜி உண்மையாகவே இறந்துட்டாரா என்பதும் இன்னைக்குமே ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே தான் இருக்குது. அவர் மீண்டும் வருவார்னு பல கோடிக்கணக்கான இந்தியர்கள் நீண்ட காலமே காத்திருந்தாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உடல் ரீதியாக நம்ம கிட்ட இல்லைனாலுமே அவர் விதைத்த வீரமும் ஜெய்ஹிந்த் முழக்கமும் இன்னைக்குமே ஒவ்வொரு இந்தியனின் ரத்தத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்திய சுதந்திரத்திற்காகவே தன்னுடைய சொகுசு வாழ்க்கை, பதவி அனைத்தையுமே துறந்தவர். அப்படிப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.